Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வர்ற வெள்ளிக்கிழமை இன்னும் 4 நாள் தான் இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய வேகத்தை பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. வெற்றி உறுதியாயிடுச்சு. 40 தொகுதியில சில தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி உறுதியாயிடுச்சு. போலிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சிச்சு. என்ன சின்னம்? சுத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தேர்தல். காலையில வாக்குச்சாவடி போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில எத்தனாவது இடம் நம்ம வேட்பாளர் பேரு முதல் இடம். எப்படி ஏப்ரல் 19 முதல் இடத்துல இருக்கும், அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் முதல் இடத்துல இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? நிச்சயம் செஞ்சிருக்கீங்களா? நம்பலாமா? 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்போ நம்ம வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணேன். அவர்களை கிட்டத்தட்ட 2,06,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க அத்தனை பேர் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு பலப்பட வந்திருக்கிற பலப்பட நன்றி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றி சொல்றேன். ஏன்னா வெற்றி நீங்க எல்லாமே வெற்றி கிடையாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரம், இவங்க அத்தனை பேருடைய உழைப்பு இல்லாம அந்த வெற்றி இல்லை. இந்த முறை நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், சென்ற முறை 2,06,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? போன முறை நம்முடைய எதிரணியினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு வராங்க. எனவே நீங்க முடிவு எடுக்கணும். சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் அதிகம் பெற்று எதிர்த்து யாரு போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும். கண்டிப்பா பண்ணுவீங்களாமா? அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் வந்தேன். அப்ப நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சார். அவரையும் கிட்டத்தட்ட 6,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்றைய நீலகிரி மக்களவை தொகுதியுடைய கழகத்துடைய கொள்கை வீரர் வேட்பாளர் அண்ணன் ராசா பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. கழகத்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு நான் வாக்கு வைக்க வந்திருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பெரியாருடைய கொள்கை வடிவம், பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவு வடிவம், முத்தமிழ் கலைஞருடைய சுயமரியாதை வடிவம். இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்களால் அகத்தாய சூழலிலிருந்து பாராட்டை பெற்றுள்ளார் நம்முடைய கழக வேட்பாளர், நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தலைவருக்கு தளபதி, எனக்கு அரசியல் வழிகாட்டி. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்களிடம் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.